ஃபேம், வெல்கம் டு ஸ்ரீஹரி டிராவல்ஸ். நம்ம வீடியோவில் நம்ம பழ மார்க்கெட் போயிட்டு வந்த வீடியோ போட்டிருப்போம். நம்ம எங்கே டியூட்டி போக போகிறோம் பார்த்தோம்னா கொடைக்கானல் 4 நாள் டியூட்டி தான் போக போகிறோம். நம்மளும் எந்திரிச்சு காரெல்லாம் கழுவி முடிச்சுட்டு 4 நாளைக்கு தேவைப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வாங்கி வச்ச பழத்தெல்லாம் வண்டியில் ஏற்றி நம்மளும் கிளம்பிட்டோம். கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கந்தர் சாவடியில் இருக்க பாரத் பல்க்கு தான் போயிருந்தோம். போயிட்டு நம்ம வண்டி டேங்க் ஃபுல் பண்ண சொல்லிட்டோம். அவங்களும் தழும்ப டேங்கை ஃபுல் பண்ணி விட்டாங்க. அடுத்து நம்ம கிளம்பி போன இடம் தான் பைபாஸ் ரோட்டில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். அங்கே நம்ம கஸ்டமர் வந்துட்டு ஸ்வீட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை வாங்குறதுக்காண்டி தான் போயிருந்தோம். எனக்கே இந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா ஒரே தட்டில் வாழைப்பழம், தேங்காய், பழங்கள்லாம் வச்சு ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி முடிச்சு நம்மளும் கஸ்டமர் பிளேஸுக்கு போயாச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம எங்கே நேராக போனோம்னு பார்த்தோம்னா வத்தலக்குண்டில் இருக்க ஈகிள் கார்டனுக்கு தான் போயிருந்தோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன சாப்பிட்டோம்னு பார்த்தோம்னா அங்கே மீல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். அந்த மீல்ஸுக்கு அவங்க கொடுத்த பருப்பும் அந்த நெய்யும் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி இருந்துச்சுங்க. அப்புறம் சைடிஸ் என்னன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தோம்னா கோபி 65 தான் ஒன்று சொல்லியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு சூப் மினிக்கு ஒன்று வச்சிருந்தாங்க. அதை எடுத்து குடிக்கும் போது வேற லெவலாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு நம்மளும் கொடைக்கானல் கிளம்பிட்டோம். நான் ஸ்டாப் வண்டி எங்கேயும் நிப்பாட்டாம 5:35 நம்ம சில்வர் ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். சில்வர் ஃபால்ஸ்லேருந்து ஒரு மணி நேரத்தில் நம்ம பூம்பாறை ரீச் ஆகிட்டோம். நம்ம போன நேரம் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. சாயந்தரம் அந்த சூரிய அஸ்தமனம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க பூம்பாறையிலே. அப்புறம் என்ன, பூம்பாறை வந்துட்டோம். நைட்டு என்ஜாய்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா, பை பை.